அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சுற்றுச்சூழல் நாம் வாழும் உலகின் ஒரு உயிர். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த வகையில் இன்றைய நிகழ்வும் அது சார்ந்துதான் அமைய இருக்கின்றது. அந்த வகையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் அலகின் உதவி பணிப்பாளர் திரு லோகச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடன் பேச போகின்றோம். சூழல் பாதுகாப்பு தொடர்பாக மாசு கட்டுப்பாடு, காலநிலை மாற்றங்கள், புவி வெப்பமயத்தால் போன்ற பல்வேறு காரணிகளை பற்றி இந்த இடத்தில் நாங்கள் ஆராயிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. மீண்டும் ஒரு முறை ஆதவன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விற்கு வந்திட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட இடைவெளியின் பின்பு மீண்டும் சந்திக்கிறேன். அன்றைய காலகட்டம் என்பது வேறு. இன்று ஒரு அவலத்தை, ஒரு அனர்த்தத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, அதை சரியான முறையில் வழிகாட்டிக் கொள்வது, இதன் பிற்பாடு வேறொரு அனர்த்தங்கள் மக்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். ஏனென்றால் நீர்நிலைகள் எல்லாம் மாசடைந்து விட்டது. இதிலிருந்து சரியான விழிப்பூட்டல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது சமூகத்தின் கடமை மாத்திரமல்லாமல் இயங்குகின்ற திணைக்களங்கள் அதிகாரத்தினுடைய கடமையும் இருக்கின்றது. கூறுங்கள், இந்த அனர்த்தத்துக்கு பிற்பாடு முக்கியமாக மக்கள் எதிர்நோக்க போகும் அனர்த்தம் என்னவாக இருக்கும்? முதற்கண் ஆதவன் டிவியூடாக உயிர்நீத்த அனைத்து மக்களுக்கும் பிரார்த்தித்து கொண்டு, மற்றும் இதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள், சர்வதேச சமூகங்கள் அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு தெரியும் தற்போது என்பது சூழல் அது மட்டுமில்லாமல் சுகாதார பிரச்சனைகளும் மேலோங்கி இருக்கின்றன. சுற்றாடல் பிரச்சனைகள் ஊடாக சுகாதார பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. தற்போதைய நிலையில் சுற்றாடல் பாதுகாப்பது என்பது பற்றி கருத்து தெரிவிப்பதை விட இருக்கின்ற சூழலை நாங்கள் எவ்வாறு சுகாதார முறைப்படி பேணி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தற்போது உங்களுக்கு தெரியும், சகல இடங்களிலும் இந்த வெள்ள அனர்த்தம், அதாவது காலநிலை மாற்றத்தினால் அல்லது புயல் சீற்றத்தினால் பெரிய ஒரு பாரிய அழிவை இலங்கை நாடு முகம் கொடுத்தது. இதன் மூலம் பல சுற்றாடல் வளங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த இடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனூடாக உயிர் பல்வகைமையும் பல விதத்தில் அழிந்து போகின்றது. அது மட்டுமில்லாமல் விலங்குகள், பறவைகள், கால்நடைகள் சரியான விதத்தில் அழிவடைந்துகின்றது. அதை அடக்கம் சரியான முறையில் செய்யாவிடினும் அது ஒரு மற்றொரு பிரச்சனை. நான் சொன்ன சுகாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியும். அது மட்டுமில்லாமல் இதன் மூலம் சமூக பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலத்தடி நீர் மாசு அடைகின்ற பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் கூடிய அளவில் மக்களாகி நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். சுற்றாடலை விட்டு பல பிரச்சனைகள் கூட இதில் உள்ளடங்கும். அது மட்டுமில்லாமல் அதாவது மக்கள் இனிவரும் காலங்கள் எவ்வாறு இந்த பிரச்சனை முகம் கொடுத்து எவ்வாறு தங்கள் வாழ்க்கையை மீளமைத்து, அதாவது இந்த சுற்றாட வளங்களையும் பாதுகாத்து கொண்டு, தங்கள் சுகாதாரத்தையும் பாதுகாத்து கொண்டு வாழ பழக வேண்டிய கட்டாய நிலைக்கு நாங்கள் உட்படுத்தியிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அண்மைய செய்திகளின் படி நாங்கள் இயற்கை அனர்த்தங்களை, அதாவது முன்னாயத்த செயற்பாடுகளை மேற்கொண்டு அதற்கு இசைவாக்கம் அடைந்து அதிலிருந்து தற்பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இது இன்டர்நெட் இல்லை, இந்த 4 வருடங்களில் இது 4வது அனர்த்தம். இதற்கு முன்பு 2017 நடந்திருக்கிறது, 2021 நடந்திருக்கின்றது, 2023 நடந்திருக்கின்றது. முன்னெச்சரிக்கை என்பது காலம் பல தடவைகள் கற்பித்திருக்கின்றது. ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களை பொறுத்தவரையில் சரி, அரசு இயந்திரத்தை நாங்கள் குறை கூறி தவறில்லை. திணைக்களங்கள் இருக்கின்றது, நீர்ப்பாசன திணைக்களம் இருக்கின்றது, வளிமண்டலவில் திணைக்களம் இருக்கின்றது, உங்களுடைய திணைக்களங்கள் இருக்கின்றது, அனர்த்த முகாமைத்துவம் இருக்கின்றது. இங்கே பேரனர்த்தத்துக்கு வெறும் திணைக்களங்கள் மாத்திரமா அல்லது இயற்கை மட்டுமா காரணம் என்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இனியாவது இதை பற்றி நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அதனால் தான் உங்களிடம் கேட்கின்றேன், முக்கியமாக மக்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்னவாக இருக்கின்றன? தற்போது உங்களுக்கு தெரியும், உங்கள் பகுதிகளில் சுகாதார, அதாவது சுற்றாடல் சீர்கேடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த அனர்த்தம் மூலம் இவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு தற்போதைய காலகட்டத்தில் மக்களுக்கு முதன்மையாக உணவு இருக்க இடங்கள் தான் சுத்தப்படுத்துகின்றன. சுத்தப்படுத்தல் மூலம் பெரிய கழிவுகள் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த கழிவுகளை நாங்கள் நினைக்கின்றோம், கழிவுகள் என்று சொல்லும் போது உக்கக்கூடிய கழிவுகள் இருக்கலாம், உக்கல் அடைய முடியாத கழிவுகள் இருக்கலாம், மரங்கள் ஊடாக வந்தது. அது மட்டுமில்லாமல் கட்டிடங்கள் இடிபாடு, கட்டிட கழிவுகள், இவ்வாறு பலதரப்பட்ட கழிவுகள். அது மட்டுமில்லாமல் மலக்கழிவுகள் சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும். நீர் கால்வாயில் நீர் வழிகள் மூலம். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வைத்தியசாலைகளும்
இடங்கள் அனைத்தும் இணைக்கப்படும் குழம்பு இடத்துல அதுகள் வந்து சுகாதார அதாவது வைத்திய கழிவுகள் வரலாம். அது மட்டுமே சில இடங்கள் வந்து அதாவது தொழிற்சாலைகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டதன் மூலம் வந்து அபாயகரமான கழிவுகள் கதிரியக்க பொருட்களுடைய தொடர்புகள் கழிவுகள் போது அதில் வந்து பார உலகங்கள் சேரக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்தது அந்த வாகன சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் அதாவது வாகன கராச்சி அதுகளிலிருந்து வந்து பேட்டரிகள் எண்ணெய் கசுகள் பேட்டரிகள் அதன் மூலம் வந்து எல்லா கழிவுகளும் வந்து கடைசியில் வந்து நீர் மூலமோ நிலத்திலேயோ சேகரிக்கப்பட்டு இது நீங்கள் ஏற்கனவே கூறியதோ நிலத்தடி நீருக்கு பாரிய ஒரு விளைவை உண்டாகக்கூடிய இனிவரும் காலங்களில் இருக்கின்றது. இதற்கு மக்கள் தங்கள் கழிவுகளை வந்து ஒரு இடத்தில் சேராமல் அந்த கழிவு அகற்றப்படும் போது இதற்கு சரியான அதாவது அரசு நிறுவனங்கள் இதோடு இணைந்த அந்த கழிவுகளை வெறுமனே மக்களை மாத்திரம் நாங்கள் இனி விரலை காட்ட முடியாது. ஏனென்றால் இந்த மேலாண்மை என்பது உங்களை சார்ந்தவர்கள் இயங்க வேண்டிய பணி இருக்கின்றது. ஏனென்றால் எப்படி அவர்கள் எங்கே குப்பையை போடுவார்கள் அள்ளுவார்கள் என்பதை இனி அவர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. சரியான உட்கட்டமைப்பும் அந்த காரணிகளை அமைக்கும் வரை கொஞ்சம் காலதாமதமாக மக்களிடத்தில் இந்த விழிப்புணர்வுகளை நீங்கள் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களுடைய மேலாண்மை பிரிவு அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கழிவு முகாமைத்துவங்கள் பிரிவு இருக்கின்றது. இதை நாங்கள் இது சம்பந்தமான அதாவது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நாங்கள் இது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குகின்றோம். வெனித்திறனாக அவர்கள் செயல்படுகிறார்களா? நாங்கள் வந்து மேலே வந்து இந்த கழிவு முகாமைத்துவம் என்பது உள்ளூராட்சி அதிகார சபையில்தான் உள்ளடக்கப்படுகின்றது. எங்களிடம் உள்ள சுகாதார முறைப்படியிலான நில நிரப்புகை மூலம் சில கழிவுகள் வந்து அகற்றப்பட்டு அதாவது சுகாதார முறைப்படியிலான மீள் நிரப்புகை இதற்கு முதலிருந்து அந்த வசதி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா கழிவுகளையும் நாங்கள் இங்கே அதை அகற்றக்கூடிய தொம்பையில் இருக்கிறது. அகற்றக்கூடிய வசதிகள் எங்களிடம் இல்லை. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமான தொழில்நுட்ப உதவிகள் ஆலோசனைகளை நாங்கள் வழங்கலாம். எங்கள் ஆலோசனை வழிகாட்டிகளுக்கு அமைவாக இந்த கழிவுகளை அகற்றக்கூடியது மாதிரிக்கும் கூடிய அளவில் வந்து இந்த கழிவுகள் வந்து வேறு இடங்கள் அதாவது எல்லாம் கலப்பு கழிவுகள் இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையை முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆய்வுக்குட்படுத்துறீங்களா நீர்நிலைகளை? நீங்கள் உங்களுடைய திணைக்களங்கள் மூலமாக ஆய்வுக்குட்படுத்துறீர்களா? அதனுடைய pH லெவல்களை பற்றி உண்மையில் வந்து நோமலாக நாங்கள் வந்து எங்களோட லெபரட்டரியில் வந்து நீர்நிலைகள் வந்து அதாவது இவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு பிரச்சனை என்னது ஏதாவது தொழிற்சாலைகள் இல்லாட்டி வேறு வீட்டு கழிவுகள் வந்து நீர்நிலைகள் போகும்போது தொடர்ந்து அந்த நீர்நிலைகள் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் கண்காணி கொடுத்து அதுகளுக்குரிய மாதிரிகளை பெறப்பட்டு அவைகள் வந்து பரிசோதிக்கப்பட்டு நீர்நிலைகளின் அதாவது அதை குடிப்பதற்கு பொருத்தமான நீர் என்பதை வந்து நாங்கள் பரிசோதித்து கொண்டு தான் இருந்தோம். இதன் பிற்பாடு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தது மெயின் பாரிய பொறுப்பு வந்து நீர்வளங்கள் முகாமைத்துவத்திற்கு பாரிய பொறுப்பு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த இடங்கள் வந்து அதாவது இது எவ்வாறு இது மாசுபட்டிருக்கின்றது ஆராய்ந்து அதற்குரிய பொறிமுறைகளை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்வையிடங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் அதை வந்து எங்களோட எல்லா மாகாணங்கள் உள்ள அதாவது ஆய்வோட வசதிகள் மூலம் அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி அதை எவ்வாறு நீர்நிலைகள் பருகக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா. தற்போது இந்த பிரச்சனையை விட இப்போ வரைக்கும் தங்களது மக்களின் கிணறுகள் வந்து அசுத்தமடைந்தது. ஆகவே எல்லா கிணறுகளும் வந்து மக்கள் வந்து மாதிரிகளை உட்படுத்துவதற்கான மாதிரிகளை பெற்று அதை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். அதுவரைக்கும் தற்போது நான் நினைக்கிறேன் பாவனை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து நீர் வழங்கல் அதிகார சபை நீரை வழங்கி கொண்டிருக்கின்றது. எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்பதை குறிப்பிட முடியாது. ஏனென்றால் உண்மையில் வந்து அந்த குடிப்பதற்கும் அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவைப்படுவதோடு அவங்க வீடுகளை சுத்தப்படுத்துறதுக்கு நீர்கள் மூலம் சுத்தப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள் வாகனங்கள் வந்து இது வாகன கழிவுகளையும் தற்போது நீர்நிலையிலேருந்து உங்களுக்கு தெரியும் அண்மை டிவியில் தொலைக்காட்சிகள் பார்க்கும்போது அந்த வாகனங்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க. அதன் மூலம் பாருங்கள் எவ்வளவு எண்ணெய் கசிவுகள் ஒயில் எல்லாம் வந்து அந்த நீர்நிலையில் சேகரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவற்றை வந்து நாளைக்கு இதற்காக வேண்டி வேறு விதமான தொழில்நுட்ப முறைகளை வந்து நீர் வளங்கள் அமைச்சு கையாள வேண்டி வரும். ஏன்னா அந்த நீர்களை வந்து மீண்டும் சுத்திகரித்து கொடுப்பது என்பது நான் நினைப்பது என்பது எங்களோட சுற்றாடல் மத்திய சுற்று அதிகார சபை மூலமாக பார உலகங்கள் இருந்தால் அவற்றை யாரு வெளியேற்றாங்களோ அவங்க எதிராக சொல்லி அதை வந்து தவிர்க்கலாம். அல்லது அதாவது சுத்திகரிப்பு மாசுபட்ட நீர்களை சுத்திகரித்து
அதாவது சரியான முறையான விதத்தில் சுத்திகரித்து அவற்றை நீர்நிலைக்கு விடலாம். அதன் மூலம் மக்களுக்கு எதுவித பாதுகாப்பும் வராது. இந்த இடங்களில் வந்து எல்லா நீர்களையும் ஒன்றாக இணைப்பதால் பெரிய பாரிய பிரச்சனைகள் வந்து மக்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். இது சம்பந்தமான நிறுவனங்கள் தற்போது அதாவது ஒவ்வொரு படிப்படியாகத்தான் செயற்படுத்த வேண்டி வரும். அது வரைக்கும் சுத்திகரித்த நீர்களை தான் மக்கள் பாவிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகி கொண்டிருக்கு. உங்களோட வெளிப்படையான ஒரு பதிலை ஒன்று எதிர்பார்க்கின்றேன். அதாவது இதே ரிட்வா புயல் வந்து தமிழகத்தை தாக்கும் போது அங்கே 3 பேர் தான் இறந்தார்கள். இலகுவாக சுற்றுச்சூழல் மாசில் இருந்து அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். எங்களை விட பாப்புலேஷன்ஸ் கூட, சனத்தொகை கூட, அனுபவம் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது. எங்களுடைய பிரச்சனை பாரதூரமாக இருக்கின்றது. பல திணைக்களங்கள் இங்கே இருக்கின்றன. புதிய அரச கட்டமைப்பு வந்து அவர்கள் ஒரு இடங்கள் தான். சுதந்திர நீட்சிக்கு பிற்பாடு பல அரசாங்கங்கள் மாறி மாறி இருக்கின்றன. பல திணைக்களங்கள் இருந்தாலும் இப்பொழுது பார்க்கின்ற நிலைமையை பார்க்கும்போது ஒரு அவசர நிலை பிரகடனம் போலதான் இருக்கின்றது. அதற்கேற்றால் போல உங்களுடைய திணைக்களங்கள் கட்டமைப்புகள் செயல்படுகின்றனவா? ஆம், நீங்கள் ஏற்கனவே கூறுகின்ற போதும் மலைநாட்டில் உள்ள அதாவது அன்ஸ்டேபிள் பகுதி சகலதும் வந்து இந்த நீர் மூலம் வந்து அடித்து செல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இடங்கள் வந்து சரியான விதத்தில் வந்து அதாவது கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து சில இடங்கள் வந்து மக்கள் குடியமர்த்தப்படாத இடங்கள் வந்து அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இடங்கள் வந்து மண் சரிவு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆகவே இவற்றுக்கு மக்கள் வந்து அவதானம் இருக்க வேண்டும். இந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே கொடுக்கப்பட்டது. எச்சரிக்கையை வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சில இடங்கள் மக்கள் வந்து வீடுகள் அமைக்கும் போது அந்த செயற்திட்டங்களுக்குரிய கொள்கைகளை பின்பற்றி தான் வீடுகள் அமைக்க வேண்டும். உதாரணமாக சுனாமி போறவங்களுக்கு தெரியும், 100 மீட்டரோ 300 மீட்டர். ஆனால் மக்கள் கடைபிடிப்பதில்லை. ஏனென்றால் தங்கள் இடங்கள் வந்து மக்கள் மக்கள் மீது மற்றும் குற்றம் சொல்ல முடியாது. திணைக்களங்கள் அதை அவதானிக்க வேண்டும். சாதாரணமாக சட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் அந்த பிரச்சனை வரப்போவதில்லை. அதான் முக்கியமாக சட்டங்கள் வந்து இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதால் நம்ம நாட்டில் உள்ள பாரிய பொறுப்பாக இருக்கின்றோம். ஏனென்றால் கூட தெரியும், அண்மையில் கூட நான் இதற்கு உதாரணத்தை சொல்லி இந்த விடயத்துக்கு வரலாம் இருக்கின்றேன். இப்போ நவம்பர் 1 இருந்து நாங்கள் ஏற்கனவே கூறியது பொலித்தீன் பாவனை குறைப்போம் என்று 2017 கெசட் வந்து எல்லாம் செய்து அதுகள் வந்து சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் இந்த வருடம் நவம்பர் 1 இருந்து ஒரு ஷாப்பிங் பைக், அதாவது சிசிலி பைக்கு வந்து 3-5 ரூபாண்டு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையில் வந்து ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை வந்து கட்டாயம் வந்து எல்லா அதாவது விற்பனையாளர்கள் வந்து கடைப்பிடிக்கும் போது நுகர்வோர் கட்டாயம் அதுக்குரிய பணத்தை செலுத்தும் போது அந்த இடத்துலேருந்து மக்கள் என்ன நாங்கள் ஏன் காசு செலுத்த வேண்டும் என்று எல்லாரும் வீட்டில் இருந்து ஒரு துணிப்பையோ அடுத்தது சுற்றாலயம் உள்ள பைகளை வந்து எடுத்து செல்ல முற்பட்டார்கள் பொருட்களை வாங்கும் போது. அப்படியான சட்டத்திட்டங்கள் வந்து இனி வரும் காலம் கட்டாயம் வர இறுக்கமாக எல்லா சட்டங்களும் வரும் வேளையில் தான் இப்போ இயற்கை அனர்த்தங்கள் வந்து எங்கள் வந்து நாட்டை வந்து சின்ன படுத்துகின்றது. உதாரணமாக எங்கள் தேசிய சுற்றால சட்டமும் வந்து மீள் திருத்தி அமைக்கப்பட்டு செயற்பாட்டுக்கு வர இருந்தது. இப்பொழுது வெறும் அரசியல் இயந்திரத்தை மாத்திரம் தப்பு கொள்ள முடியாது. செயல்படாத அரசியந்திரங்கள் கூட இந்த காரணிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடைப்பாடு ஒன்று இருக்கின்றது. கடந்த காலங்களில் அவ்வாறு சில ஆசனங்களை சூடாக்கி பழக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் எங்களை விட உங்களை விட இந்த ஆற்று படுக்கைகளுக்கு, அந்த ஆற்று நீரோட்டத்துக்கு வயதுகள் கூட. அதை அண்டி கட்டடங்கள் அமைப்பதோ உட்கட்டமைப்புக்கு சேதம் விளைவிக்கிறது மாதிரி பல ஆக்கிரமிப்புகள் நடப்பதோ அது வந்து பாரிய பிரச்சனை. அதை வந்து சட்ட ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. திணைக்களங்கள் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பல விடயங்கள் பேசுகின்றோம். செயல்பாட்டு ரீதியாக பெரிய ஒரு பலவீனம் அங்கே இருக்கின்றது. நீரேந்து பிரதேசங்களை முக்கியமாக பாதுகாக்க கண்டிப்பாக அதில் பாதுகாத்த நமக்கு மேலே பாதுகாக்கப்பட்டதான் நமக்கு உள்ள அனைவரும் வந்து சுத்தமான நீரை உலகாலம் குடித்தோம். இப்போது மேலுள்ள எல்லாம் வந்து இந்த புயலால், அதாவது இந்த வெள்ளப்பெருக்கால் இடிபாட்டுக்கு உட்பட்டு அனைத்தும் ஒன்றாகிவிட்டது. இப்போ நீரேந்து பிரதேசங்கள் என்று நாங்கள் குறிப்பிடும் போது நீரேந்து பிரதேசங்கள் வந்து அதாவது ஒரு சேறு கலந்த நீராக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை வந்து ஃபில்டரிங் சிஸ்டம் மூலம்தான் எங்களுக்கு கொழும்பில் வர நீரும் எந்த அளவுக்கு வந்து தூய்மையான நீர் ஃபில்டர் பண்ணப்பட்டு வந்தாலும் அதில் வந்து கழிவுகள் இல்லாமல் இருக்கலாம், கிருமிகள் அற்று இருக்கலாம். ஆனால் தூசிகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்னும் சாதாரணமாக தூசிகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நாங்கள் உடல் சுகாதாரத்துக்கு உகந்த எடுத்தாலும் தூசு துணிக்கைகள் வந்து நாளாந்தம் சூழலில் வந்து நம்ம சேர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சுதுநிலை கட்டுப்படுத்துவதற்கு உதாரண வாகன புகைகள் மூலம் வரலாம்,
அடுத்தது இப்போ வேறான இதுகள் வந்து தூசுகள்லாம் கூட வந்தது. மலைகள் மூலம் தூசு துணிக்கைகள்லாம் கூட வந்து எல்லா சகல இடங்களும் வந்து மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களும் வந்து இந்த திணைக்களங்கள் வந்து சரியான விதத்தில் வந்து செயற்பட்டாலும் இது ஒரு நீண்ட காலம், அதாவது லாங் டேர்ம் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாடு வந்து இலங்கை தற்போது மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு வந்து உள்கட்டம வசதிகளை மாற்றி அமைக்க வேண்டும். கண்டிப்பாக. ஏனென்றால் அதை சொல்ல வேண்டிய ஒரு ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம் இருக்கின்றது. இலங்கையில் 3 விதமான நிலப்பரப்புகள், உலர் வேலைத்தை வடக்கு கிழக்கை சார்ந்த உலர் வேலைத்தை அண்மித்த பிரதேசங்கள் ஒரு விதமான நிலப்பரப்பு. இன்னும் ஒன்று நாங்கள் அரைகுறை வலயங்கள் வேறு, ஈரவலயத்தை சார்ந்த விடயங்களில் வேறு. ஈரவலயத்திலும் நீங்கள் சமவெளியை அண்டி சமவெளியை சார்ந்த விடயங்களில் கட்டுமானங்களை கட்டாமல் இவ்வாறு கல வருடங்களில் இது புதுதல்ல, இதுக்கு முதல் விடயங்கள் நடந்திருக்கின்றது. இனிமேலாவது அந்த விடயத்தை வெறுமனே நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கு மற்றவர்கள் மீது கேஸ் போட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதை விட உங்களுக்கே தெரியும் அந்த விடயங்கள் அது கட்டுப்படுத்த வேண்டும் அந்த விடயங்களை. அப்போ உங்கள் திணைக்களம் வாயிலாக ஒரு கடப்பாடாகத்தான் இதை நாங்கள் வந்து தேசிய சுற்றாடல் சட்டத்துக்குள்ள வந்து சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களாக தற்போது நாங்கள் 11 பாதுகாப்பு பிரதேசம், ஹந்தான மலைத்தொடர், கிரகேரி பாவி, அது போன்ற கன இடங்கள் வந்து பாதுகாப்பு. அங்கே எந்தவித செயற்பாடும் மக்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த எந்த செயற்பாடும் மேற்கொள்ள முடியாது. அதாவது சுற்றாடல் ஆய்வு அதுகளுக்கு மட்டும்தான் பாதுகாக்கலாம். அவ்வாறு இடங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் எங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மூலம் பாதுகாக்கப்பட்டு அதை விடுத்து காடு வன திணைக்களம், வன ஜீவராசி திணைக்களங்கள், அதாவது தேசிய பூங்கா வந்து வன ஜீவராசி திணைங்களால் பாதுகாக்கப்படுது. அங்கே எந்தவித சட்டவிரோத செயற்பாடும் மேற்கொள்ளாது. அவ்வாறு மேற்கொண்டால் அந்த சட்டத்துக்கு முரணான செயலாக அந்த நபருக்கோ அந்த திணைக்களத்துக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இவ்வாறு இடங்கள் வந்து கொட்டல்கள் அமைப்பதோ விடுதிகள் அமைப்பதோ மற்றும் பெரிய பெரிய தொழிற்சாலை அமைப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாரிய மரங்கள் அந்த மண் சரிந்த பிரதேசத்தை பார்க்கும்போது அங்கே மரங்களை காணவில்லை. அதிகமாக அங்கே மரங்கள் தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பாக அது ஒரு சட்டவிரோதம் தானே. திணைக்களங்கள் இருந்தாலும் அங்கே தவறுகள் நடந்திருக்கின்றன. மரங்கள் வெட்டுவது, மரங்கள் வேர்களை தான் அன்றி பிடிச்சிருக்கும் மண்களும் இடம். சில இடங்கள் வந்து தங்கள் தேவைகளுக்காக வேண்டி நான் நினைக்கிறேன் சில நிறுவனங்களோ இல்லாட்டி தனியார்களோ வந்து தங்கள் தேவைகளுக்காக வந்து அதை வந்து அந்த மலைகளை வெட்டும்போது சரியான விதத்தில் வந்து, அதாவது நான் இது உதாரணமாக வந்து தேசிய கட்டிட, அதாவது அவங்களோட நிறுவனத்தின் விடயத்துக்கெல்லாம் வர வேண்டியிருக்கிறது. அது சம்பந்தமான தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வருகின்றது. அவர்கள் அதுக்கேற்ற இந்த இடங்களில் வந்து மக்கள் குடியமர்த்த வேண்டும். இந்த இடங்கள் வந்து மண் சரிவுக்கு உட்படும். இவ்வாறு இடங்களில் வந்து நாளைக்கு இதற்கு பிறகு வந்து இவர்கள் சரியான அதாவது ஒரு கொள்கை வகுப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் என்வரான்மெண்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதை கட்டாயம் மேற்கொண்டால்தான் வந்து இந்த இடங்களில் இருந்து மக்களை, அதாவது இனிவரும் இயற்கை அனர்த்தங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியும். இவர்கள் இவ்வாறான செயற்பாடு கட்டாயம் சுற்றால் தாக்க மதிப்பிட கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். மறந்து விடக்கூடாது. என்றால் இவ்வாறு தான் சுனாமி தாக்கியது, மறந்து விட்டார்கள். மீண்டும் ஒரு கடலோரத்தில் பிரச்சனை வரும் வரைக்கும் அதை பற்றி யாரும் கவனிப்பதில்லை. இப்போது பழையபடி வெயில் அடித்து வறட்சி நிலையும் போகும்போது இந்த மழை வரப்போகின்ற விடயங்களை பற்றி மறந்து விடுவார்கள். ஆகவே இதை ஒரு நிலைவேறான அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது முக்கியமான ஒரு விடயம். எனவே அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெறுமனே நான் இந்த விடயத்தில் நான் உங்களுக்கு நிகழ்ச்சி வாயிலாக சொல்ல விரும்புவது, இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மலையகத்தை அதிகமாக இந்த விடயம் காயப்படுத்தி இருக்கின்றது. அதை மாற்றியமைக்க வேண்டியது கடப்பாடு. கடந்த காலங்களில் பல இடங்களில் நடந்திருக்கின்றது. அதற்கான ஆதாரங்களை இந்த முறை திணைக்களங்களோ அரசாங்க கட்டமைப்புகளும் அதை சுட்டி காட்டுகின்றன. முழுமையாக மாற்றி அமைத்தால்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்பொழுது நான் இன்னொரு விடயத்துக்கு வருவோம். நகர்ப்புற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மேலாண்மை தொடர்பாக அதிக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. கொழும்பு நகர்ப்புறங்களை அன்றிய இந்த குப்பை அகற்றும் விடயங்கள் தொடர்பாக அங்கே என்ன குறைபாடு? மேல் வந்து மாநகர சபை வந்து சரியான விதத்தில் தான் சில இடங்கள் கொழும்பு என்ன பொறுத்தவரை கொழும்பு மாநகர சபை நான் பார்த்துருக்கேன். கடுவலையெல்லாம் சரியான விதத்தில் வந்து குப்பைகளை அகற்றினவங்க என்னென்ன திண்ம கழிவு முகாமைத்துவதற்குள்ள வந்து உக்கக்கூடிய கழிவுகள் ஒரு நாளைக்கும், உக்க முடியாத கழிவுகள் என்னும் போது பிளாஸ்டிக் பொலித்தீன்களை ஒரு நாளைக்கும் தான் அகற்றி கொண்டு வருகின்றோம். அவ்வாறு இருந்தாலும் அவர்கள் வந்து இப்போ அவங்க ஷாப்பிங் பேக்கில் கட்டி போடுறது, அவங்க ஷாப்பிங் பேக்கில் இருந்து பிரித்து அவங்களோட கழிவை மட்டும்தான் போடுறோம், கூடிய கழிவுகளை போட்டு ஷாப்பிங் பேக்கில் அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க. அதை வந்து வேற ஒரு நாளில் வந்து அகற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே இதை வந்து சில நபர்களோ, அதாவது சில இடங்களில் வந்து சரியாக நடைமுறைப்பாட்டில் இருக்கிறது. சில இடங்களில் வந்து கழிவுகள் கூடும்போது இல்லாட்டி அனாவசியமான கழிவு வரும்போதோ
இவர்கள் அந்த முகவர்களுடைய முகவர்கள் ஊடாக வண்டில் அவங்க ஊடாக இந்த குப்பை கூலங்கள் வந்து பொது இடங்களில் நீர்நிலைகளில் வந்து வீசி எறியப்படுகின்றன அல்லது தீ பற்ற வைக்கிறாங்க. இந்த முகவர்களை நீங்கள் அவதானத்துக்கு உட்படுத்துகிறீர்களா? அவர்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம் தானே இவ்வாறான பிரச்சனைகள் அவர்கள் செய்யும் போது? இல்லை சிலது வந்து இப்போ மாநகர சபை மூலம் நடைபெறுகிறது. நான் சொன்ன அந்த முகவர் போது அதை வண்டியில் தள்ளி வர அவங்க வந்து அவங்களோட சொந்த தேவைகளுக்காக வேண்டி வந்து இந்த குப்பை குளங்களை சேகரித்து அவர்கள் அதிலிருந்து வருவாய் ஈட்டுறாங்க. அவர்களுக்கு அது மக்கள் தான் காசு கொடுக்கும்போது மேலதிகமாக காசு கொடுக்கும்போது அவர்கள் அந்த இதுகளை உதாரணமாக அது வீட்டில் வந்து ஒரு பிராணி இறந்து விட்டால் சில இடங்களில் வந்து புதைக்கக்கூடிய, நான் உதாரணம் சொல்கிறேன், புதைக்கக்கூடிய வசதி இல்லாட்டி அவர்கள் இவன்கிட்ட கொடுத்து இவர்கள் ஒன்று நீர்நிலை கொண்டு போடுறாங்க. அதால் என்னது அசுத்தமான நீர் வந்து அசுத்தமடைய வந்து அந்த பிரதேசத்தில் மக்களுக்கு வந்து அசுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டி வரும் என்ன. ஆனால் அதை விடுத்து இவர் சரியான விதத்தில் வந்து அதை வந்து மாநகர சபையிட்ட கொடுத்து அவங்க கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். மாநகர எடுத்துக்கொண்டு அதை சரியான விதத்தில் அவங்க வந்து முகாமைத்துவப்படுத்துகிறாங்க. ஆனால் மாநகர சபை வந்து ஒரு கிழமைக்கு ஒரு நாள் தான் இது சம்பந்தமான குப்பைகளை அள்ளக்கூடிய ஒரு கிழமை 2 நாள் வாராங்க. அவங்க வாகனங்கள் வந்து இப்போ உதாரணமாக இந்த அனாத்தத்தின் போதும் வந்து அவர்கள் வந்து குப்பை கூலங்களை அகற்றினவங்க. அவங்க சரியான விதத்தில் செய்தாலும் நாங்களும் வந்து இந்த குப்பைகளின் அளவை வந்து குறைக்கக்கூடிய செயற்பாடுகளை தங்கள் வீடுகளில் செய்ய வேண்டும் கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் சில இப்போ நீங்கள் சொன்னது போல் பிளாஸ்டிக் போத்தல் வந்து தற்போது நான் நினைக்கிறேன் கொஞ்ச காலம் வந்து பிளாஸ்டிக் நீர் போத்தல்கள் வந்து பாவனை குறையடை இருந்தாலும் தற்போது வந்து பாவனை கூடிய அளவில் இருக்குது. அது மட்டும் அதில் வார நீரின் தரம் வந்து எவ்வாறுன்னு சொல்லலாது. அவர்கள் வந்து அது இப்போ சுகாதார அமைச்சின் தர சான்றிதழ் அனுப்புகிறாங்க. சரிதானே? அதை திரும்பி குடிக்கும்போது நம்ம இந்த நபரும் வந்து நாங்கள் இதை சிந்திப்பது இல்லை. தண்ணீர் விடாக்கி வந்து தண்ணீர் கிடைக்கும் போது சுத்தமான தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் என்பதை சிந்திக்காமல் குடிக்கின்றோம். சரிதானே? அது எந்த அளவுக்கு வந்து சுகாதார அமைச்சின் மூலம் தரத்துக்கு உட்படுத்தப்பட்டு தற்போதைய காலத்தில் நாங்கள் வந்து கணிப்பிட முடியாது. நாங்கள் அதை விமர்சிக்க முன்பு ஓகே அதை தடை செய்தால் மக்கள் எப்படி இந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வார்கள் என்ற பதில் எங்களிடம் இல்லை. அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருடத்துக்கு முன்பு பார்த்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. நாங்கள் செம்பில் தண்ணி குடித்தோம், மண் சட்டியில் தண்ணி குடித்தோம். இந்த சனத்தொகை அதிக நெருக்கடிகளுக்கு பிற்பாடு இதுக்கு என்ன வழிமுறை இருக்கின்றது? அதுக்கான பதில் எங்களிடம் இல்லை. உண்மையில் அப்படி என்று சொல்லும்போது மற்ற நாடுகள் வந்து வளர்ச்சியடைந்த நாடுகள் வந்து ஜப்பான் போன்ற நாடுகள் அவர்கள் வந்து ஒரு தனிநபர் உருவாக்குற கழிவுகள் நம்மளை ஒரு 10 பேர் உருவாக்குற கழிவு தனிநபர் உருவாக்குறாங்க. அவர் சரியான முகாமைத்துவம் இருக்கிறாங்க. அதாவது திறந்த முகாமைத்துவம் திண்ம கழிவு முகாமைத்துவம். நம்மட மக்களில் வந்து அதாவது நம்மளிடம் வந்த சிறந்த கழிவு முகாமைத்துவம் இல்லாதான் இது காரணம். அந்த திண்ம கழிவுகள் பிரச்சனை இல்லை, சிறந்த முகாமைத்துவம் இல்லாதான் காரணம். யார் மீது விரலை நீட்டுகிறீர்கள்? இது வந்து உண்மையில் வந்து சட்ட திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் இது அரசு நிறுவனம் பயப்பட தேவையில்லை. மக்களும் அதுக்குரிய சட்டங்களை ஒழுங்கி நடந்தால் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கட்டாயம் வந்து சட்ட திட்டங்கள் வந்து இருக்கப்படும் போது தான் இந்த பிரச்சனையை தீர்வெடுக்கலாம். ஆனால் தற்போது காலகட்டத்தில் வந்து சில தளர்வுகள் மேற்கொள்ள வேண்டும். கட்டாயம் வந்து சில தவறுகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பை கொண்டு வரக்கூடியது வந்து பொலித்தீன் பையெல்லாம் கொண்டு வரலாம், கடதாசி பையிலையோ துணி பையில கொண்டு வரலாம். ஏன்னா நீர் உள்ள இடங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு நோய் கிருமிகள் பரவக்கூடிய மாதிரி வரும் என அவ்வாறு இடங்களுக்கு. ஆனால் அதை வந்து இவர்கள் ஓரளவு திரும்பி மீள்பார்க்கக்கூடிய மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு சிந்தனைகள் இருந்தால் இந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள் வந்து குறையலாம். இந்த கடுமையான சட்டங்கள் என்பது மக்களுக்கு தெரியாது. சும்மா அவர்கள் குப்பையை வீசிட்டு செல்வார்கள். அது பின்னால் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும், அந்த பயம் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பொது இடங்களில் குப்பை வீசுவது, சுற்றுச்சூழலை மாசு அடைவது தொடர்பாக செயல்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும், விதிக்கப்படும்? உண்மையிலே வந்து இது வந்து கட்டாயம் வந்து ஒரு குப்பையை வெளியேற்றினால் அவர்களுக்கு போலீஸ் வந்து கட்டாயம், அதாவது சுற்றால பாதுகாப்பு போலீஸ் பிரிவினர் கைது செய்யலாம். இல்லாட்டி அந்த கைது செய்து அந்த கழிவு அந்த இடத்துலேருந்து அகற்றக்கூடிய செயற்பாடுகள் மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு அதிகாரம் மக்களுக்கும் இருக்கு. உங்கள் வளவில் வந்து நான் வந்து குப்பையை கொட்டுறேன், நீங்கள் சொல்லலாம் இந்த குப்பையை அழித்து போங்க, இல்லை உங்களுக்கு சட்டம் இருக்கு. என்ன கட்டாயம் ஒரு இலங்கை நாட்டில் வந்து அந்த சட்டம் அது கட்டாயம் இருக்குது. அதே மருத்துவர் கட்டாய பஞ்சாயத்து முறையில் அச்சுறுத்தினால் என்ன செய்வது? அந்த பிரச்சனை நம்ம நாட்டில் வந்து கொண்டு பாருங்க. அண்மை உங்களுக்கு தெரியும், சமூக இடங்களில் வந்து கன இடங்களில் வந்து குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் ஆனால் சில பேர் வந்து குப்பையில் அகற்ற சொல்ல அவங்க சொல்லுவாங்க மத்தாக்கள் போடி நான் போடலாண்டு.
அந்த மனநிலை மக்கள் இருக்கும்போது எந்த சட்டத்திட்டங்கள் வந்தாலும் அதாவது நான் போட்டால் தான் கழிவு, மற்றவன் போட்டால் கழிவு இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு நினைத்தால் தன்னால் உருவாக்கப்படிய கழிவு மூலம்தான் இந்த கழிவுகள் உருவாகி நினைத்தால் இந்த கழிவு மேலாண்மை சிறப்பாக செய்யலாம் அரசாங்கம். அது ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இப்போ நாங்கள் நீங்கள் தான் எல்லாரும் சிந்தித்தால் செயற்படலாம். ஆனால் சில தடங்கள் வந்தாலும் நாம் அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒரு படிப்படியாக செயற்படுத்தும் போதோ இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை எங்கள் நாட்டில் தலைமைத்துவத்தில் நாடு சிறந்த விதத்தில் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி இருந்தால் இவ்வாறு எங்கள் இயற்கை அனர்த்தம் ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லையும் இயற்கை அனர்த்தத்தின் கோரத்தாண்டவம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொடூரமாத்தமாக இருக்கின்றது. நாங்கள் சில இடங்களில் எதிர்பார்ப்போம் இயற்கை அனர்த்தங்கள் நடைபெறுமா நடைபெறாத இதை விவாதத்துக்கு உட்படுத்தாமல் இந்த இயற்கை அனர்த்தங்கள் கட்டாயம் முகம் கொடுக்க வேண்டிய அதாவது வலிமையை நாங்கள் பெற வேண்டும். முன்னாயத்தங்களை பெற வேண்டும். இந்த பாரதூரமான விடயங்கள் சுற்றுச்சூழல் மாசு அடைதல் தொடர்பாக யாராவது மேற்கொண்டால் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எங்கள் அதாவது துரித அழைப்பிலக்கம் இருக்கின்றது 1981 மூலம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் 012888999. இப்போ உங்களுக்கு அண்மை காலத்தில் மட்டும் எங்கள் 2024 மட்டும் எங்கள் 1500க்கு மேற்பட்ட முறைப்பாடு கிடைக்கப்பட்டு இதில் 7200க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் சமரசம் செய்யப்பட்டு அதாவது இதுக்குரிய எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில முறைப்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டிருக்கின்றது. சில ஒரு 25 முறைப்பாடுகள் பரிசீலிக்கின்றது. கூடியளவு எல்லாம் சுற்றாடல் மாசு தான். சுற்றாடல் மாசு அதாவது ஒளி அதிர்வு, காற்று, அடுத்தது நீர் மாசுபாடு, இவ்வாறான பிரச்சனைகள் எங்களுக்கு இவரை நாங்கள் சீரமைக்கப்பட்டு வருகின்றோம். இருந்தாலும் இதை அனைத்து மக்களும் அனைத்து நிறுவனங்களும், உதாரணமாக தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அனைத்து மக்களும் ஒன்றிணைத்தால் தான் நம்முடைய சூழலை பாதுகாக்கலாம். திரும்பி ஒரு சிறந்த ஒரு சுற்றாடலை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். அவை தெரியும் மரங்கள் கூடிய அளவில் அழிவடைந்திருக்கின்றன. இதற்கு பதிலாக ஒரு புதிய மரங்களை வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மரம் உள்ள இடங்கள் வைக்க வேண்டும். குறிப்பாக மலைநாட்டு இடங்களில் மரம் அழிவடைந்தால் அந்த வேறு இடங்கள் வைத்தாலும் நாங்கள் அதை சமனாகக்கூடிய செயற்பாடு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சில ஆற்று இதுகளில் பயன் தரக்கூடிய மரங்களை வைக்கலாம். கண்டல் தாவரங்களை அழித்த தாவரங்களை பதிலாக புதிய தாவரங்களை மீள்நடுகை செய்யலாம். இப்போ நான் இனி வருங்காலத்தில் எங்களோட அடுத்த வருடம் நாங்களும் அது மீள்நடுகை, அதை மர மீள்நடுகையை நாங்கள் குடியளவு ஊக்குவிக்க வேண்டி வரும். பாடசாலை மட்டத்திலும் சரி, அடுத்தது தனியார் மட்டங்களிலும் அரசு நிறுவனங்கள் இடையிலே நாங்கள் ஊக்குவித்தால் மட்டும்தான் அதாவது காலநிலை மாற்றத்துக்கு எதிர்நோக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இலங்கையை நாங்கள் உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் தொடர்பாக மக்களிடத்தில் அதிகமான விழிப்புணர்வுகள் இல்லை. இங்கே ரிட்வா புயல் தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதே தருவாயில் தமிழகம், இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து அனைத்து இடங்களிலும் தாக்கம் இருந்திருக்கின்றது. ஆசியாவிலே அதாவது வங்கா விரிகுடாவில் 2 புயல்கள் ஒரே நேரத்தில் மையம் கொள்ளும் போது ஆனால் அதிக பாதிப்பு இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், காலநிலை மாற்றம் என்றால் என்ன? அது தொடர்பாக காலநிலை மாற்றம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலநிலை வேறுபடும் போது நார்மலாக இருக்கிற காலநிலையிலோ அடுத்தது அதாவது பேட்டர்ன் மாறும்போது ஏற்படுறதான் காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம். இந்த காலநிலை மாற்றம் ஒவ்வொரு மக்களால் இயற்கையாக உருவாகலாம், நம்மளோட செயற்கையாக உருவாகக்கூடிய செயற்பாடுகள் இருக்கிறது. அதாவது கார்பன் ஆக்சைடு அளவு குடிப்பது அதாவது வெப்பமயமாதல், உலக வெப்பமயமாதல் ஊடாகத்தான் காலநிலை மாற்றங்கள் கூடிய அளவு நடைபெறுகின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் கூடிய அளவில் இப்போ இயற்கையாக இயற்கை காலநிலை மாற்றம் இயற்கை ஏற்படுற அழிவுகள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது. ஆனால் செயற்கையாக செயற்படுற மனித செயற்பாடுகள் நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அதாவது உலகம் எவ்வாறு வெப்பமடையுதோ எல்லா இடங்களில் வெப்பமடையல் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதற்காக கூடிய அளவில் என்ன நாங்கள் அதாவது கார்பன் ட்ரேடிங் என்ற ஒரு சிஸ்டம் வருது. அடுத்து கார்பன் சுவட்டை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும். நாங்கள் கூடிய அளவு உள்ளூர் உற்பத்திகளை நுகர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொது பயணத்தை அதாவது பொது போக்குவரத்து வசதிகளை நாட வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் அது அந்த எலக்ட்ரிக் மின்சார கார்கள் பாவிக்கும் போது மீள் புதுப்பிக்க சக்தி மூலமாக இயங்குகிற மின்சார உபகரணங்கள் நல்ல மின் மோட்டார் கார்கள். அது மட்டும் இல்லாமல் மீள் புதுப்பிக்க சக்தியின்பால் நாங்கள் நாட வேண்டும். இப்போ கரண்ட் வசதிகள் இல்லாமல் போனது
அதாவது இந்த பேரழிவு மூலம் சில இடங்களில் வந்து சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின்சார இருந்தவங்கள் மின்சாரத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. என்ன அது பாதிக்கப்படாத இடங்கள்ல இருந்து கொமனாக பாதிக்கப்படும் போது சில இடங்களில் மின்சாரம் இல்லாமல் போனாதானே வீட்டில் சூரிய சக்தியில் பெறக்கூடியவர் இருந்தால் மின்சாரம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு நிலைமை ஏற்பட்டது. இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை வந்து கூடிய அளவில் வந்து அதாவது சோலார் அதாவது மின்கலங்களை வந்து பொருத்தக்கூடிய தேவைப்பாடும் இருக்கிறது. இதன் மூலம் நாங்கள் காலநிலைக்கு மாற்றத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கூடிய அளவில் வந்து வாகன புகைகள் தான் கூடிய அளவு இங்கே நம்மளை தெரியும். கொழும்பை பொறுத்தவங்க தெரியும், வெப்பநிலை மாற்றம் தெரியும் உங்களுக்கு. தற்போது நாங்கள் குளிர் தன்மையான நேரத்தில் இருக்கின்றோம். அதன் குளிர்தன்மையிலும் ஊடாக அயல்நாட்டிலிருந்து நாங்கள் என்ன காற்று மாசுபாடு என்ன உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு செய்திகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். காற்று மாசுபாடும் தற்போது இனி வருங்காலங்களிலும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் முதலும் வந்து இந்த காற்று மாசுபாடு இலங்கையை பாதித்தது. அயல்நாட்டில் ஏற்பட்ட காற்று வளி மாசுபாடு போலும். இதன் மூலம் வந்து சுகாதார பிரச்சனைகள் வரலாம், அஸ்மா பிரச்சனைகள் வரலாம், தோல் புற்றுநோய்கள், தோல் அரிப்புகள் அதில் ஏற்படலாம். ஆகவே அது மட்டும் இல்லாமல் கூடிய அளவில் வந்து வீடுகளை வந்து அதை பசுமை திட்டங்களை உருவாக்க வேண்டும். என்ன வீட்டு மட்டத்தில் அதாவது அலுவலக மட்ட பாடசாலை மட்டத்தில் வந்து பசுமை மரநடை திட்டங்கள், பசுமை அதாவது வகுப்பறைகளை மாற்றுதல், பாடசாலையும் வீட்டு திட்டங்களை மாற்றும் போது கூடிய அளவில் வந்து இந்த காலநிலை மாற்றத்திலிருந்து நாங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு நீங்கள் இதை விடுத்து வந்து பெரிய பெரிய பேரழிவுகளை சந்திக்கும் போது கட்டாயம் வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு காரணம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய முன்னாயத்த நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். காலநிலை மாற்றத்தில் மட்டும் நாங்கள் பேரை போடாமல் நாங்களும் வந்து ஒரு தயார்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இயற்கை அனர்த்தங்களும் ஒவ்வொரு பாடங்களை புகட்டிவிட்டு செல்லும். ஆனால் காலம் கழித்து அனைத்தையும் மக்கள் மறந்து விடுவார்கள். மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவதற்கு இயற்கை ஒரு பாடம் புகட்ட வேண்டி வருகின்றது. சுனாமி நடக்கும்போது கடலில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் கரைக்கு வீசி விட்டு சென்றது. நீங்கள் இப்பொழுது பாருங்கள், முகத்துவாரம் பகுதிகளில் ஆற்றுகளில் இருக்கின்ற அத்தனை பிளாஸ்டிக் போத்தல் குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இயற்கை வந்து ஒரு இடத்தில் குவித்து வைத்திருக்கின்றது. மக்கள் அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் முக்கியமான இந்த விடயத்தில் கேட்க வேண்டிய இன்னொரு விடயம், இந்த சூழல் மாசுபாடு தொடர்பாக. ஒளி மாசுபாடு நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கின்றது. கடந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் பேசிய விடயம் ஒன்று இருக்கின்றது. அந்த 10 மணிக்கு மேலே அந்த ஒளிகளை, கட்டட அமைப்புகளை நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் பல இடங்களில் மக்கள் நெருக்கடியாக வாழ்கின்ற பிரதேசங்களில் கூட இந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் செய்வதாக தெரியவில்லை. அது தொடர்பாக நீங்கள் கூற விரும்புவது? மேலே வந்து அது வந்து மேலே சுற்றறிக்கை மூலம் வந்து உருவாக்கப்பட்டது. 10 மணிக்கு முதல் 6 மணிக்கு 10 மணி தான் 6 மணிக்கு முதல் வந்து இப்படி சட்டங்கள், அதாவது சத்தங்கள் வந்து அதிர்வுகள் வார நாட்கள் அந்த தரவுகளை சரியாக சொல்லுங்கள். ஒரு உண்மையில வந்து அனைத்து நாட்களும் வந்து வார நாட்கள் வார நாட்கள் இல்லாமல் அனைத்து நாட்களும் வந்து உதாரணம் உங்களுக்கு 10 மணி போகிற நிசப்தமான டைம் என்ன அந்த மற்ற நேரங்களில் வாகனங்கள் போகிறது, வேறு சத்தங்கள் வந்து அதை ஒளி மாசு என்று சொல்கிறது. அது கட்டுப்பாடு கொண்டு இருக்கிறது. உதாரணமாக எந்த ஒரு இயந்திரமோ அல்லாத ஒரு தொழில்துறை இயந்திரங்கள் இயக்கப்படும் போது அதால் கூடிய அதிர்வோ சத்தம் வரும்போது குறிப்பிட்ட எங்கட அந்த வந்து அதாவது சரியான விதத்தில் வந்து அதுக்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டும். அதற்கு எதிராக வந்து ஒரு முறைப்பாடு கிடைக்கும் இடத்தை நாங்கள் அந்த இடத்துல போய் நான் செக் பண்ணுவோம். அதை விடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இரவையிலையும் வந்து இவ்வாறான இயந்திரங்களை வேலை செய்ய முடியாது. இயந்திரங்கள் வேலை செய்யும் போது அதுக்குரிய அதை வந்து நிறுத்த வேண்டும் இரவேளை. ஏன்னா மற்ற மக்களுக்கு வந்து இதன் மூலம் வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படுகின்றது. அசௌகரியத்தை குறைப்பதற்காக வேண்டி இந்த சத்தங்கள் தரக்கூடிய இயந்திரங்களையோ இந்த சத்தங்கள் தரக்கூடிய வேறு தொழில்துறைகளை இயக்க முடியாது. இது வந்து ஏற்கனவே வந்து எங்கள் அதாவது சுற்றாடல் சத்தம் ஒளி அதிர்வு சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கை மூலம் வந்து முன்னிறுத்தப்பட்டது. அதாவது இரவு 10 மணிக்கு பிறகு இந்த இதுகளில் பாதிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே சொன்னேன் தானே உங்களுக்கு, அந்த முறைப்பாடுகள் வர்றது கூடிய அளவு இதுவும் தான் வந்து ஒளி மாசுபாடு. அந்த இடங்களில் போய் நாங்கள் எங்கள் உத்தியோகத்தர்கள், அதாவது இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களும் எங்களோட மாவட்ட அலுவலகங்கள், மாகாண அலுவலகங்கள், அதுகள் வந்து அதாவது நாங்கள் அதுக்குரிய பரிசோதனை கருவிகள் மூலம் பரிசோதித்து, அதாவது அந்த இயந்திரம் இயக்கப்படும் போது அது வந்து சட்டவுனாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. இயந்திரம் இயக்கப்படும் போது எவ்வாறு இந்த எங்களோட குறிப்பிட்ட அதாவது எங்களோட அளவில் இருக்குத்தானே அளவுகளுக்கு மேலதிகமாக இது செயற்படுகிறதா, அதை வந்து அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த கட்டிடத்தை வடிவமைக்க வேண்டும். இல்லாட்டி அதை வந்து முகாமைத்துவம் செய்யக்கூடிய
திறன் அவர்கிட்ட இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி அவர் தொடர்ந்து செய்தால் வேண்டாம் அந்த நிறுவனத்துக்கோ அந்த தனியாருக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். அவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்ட அனுபவங்கள் எதுவும் இருக்கின்றதா? ஏனென்றால் பல இடங்களில் கேள்விப்படுகின்ற விதங்களை பார்க்கும்போது இந்த சட்டம் சரியாக அவர்கள் மீது பாய்வதில்லை என்று தெரிகின்றது. ஏன்னா அவர்கள் பெரும் பலம் படைத்தவர்களான இந்த முதலீடுகள் வெளியில் அவர்கள் இந்த கட்டண அமைப்புகளை மேற்கொள்வார்கள். நீங்கள் சாதாரணமாக ஆய்வு நிலை ஒரு கள விஜயம் செய்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் கூறிய இந்த சட்டம் அந்த இடத்தில் கடைப்பிடிக்கப்படுகின்றதா இல்லையா என்பதை. நீங்கள் சொன்னது சரிதான். ஏனென்றால் வந்து கட்டாயம் வந்து நம்ம நாட்டில் வந்து அபிவிருத்தி என்ற போது கட்டாயம் அபிவிருத்தியின் தேவை, அதாவது பேண்தக அபிவிருத்தியை தான் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செயற்படணும். பேண்தக அபிவிருத்தி என்றோடு அபிவிருத்தி இல்லாத ஒரு சுற்றாடலை மட்டும் பாதுகாத்து கொண்டு அபிவிருத்தி செய்யணும். வேறு இடங்கள் வந்து நீங்கள் கூறியது போல் சில இடங்கள் வந்து பிரச்சனைகள், அதாவது அவங்க நீங்கள் சொன்ன காசிக்காரர் கூட இல்லாட்டி அரசியல் நிலை படைத்தவர்கள் இருந்தால் இனி முதல் காலங்கள் எப்படி நடந்தது தெரியாது. தற்போதைய காலங்களில் வந்து இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த நிறுவனங்கள் தொழில்துறைகள் வந்து முடக்கப்படுகின்றது. கட்டாய கலங்கடங்கள் நடைபெற்று அதாவது நீதிமன்றத்தில் வந்து சட்ட ரீதியான வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ எங்களோட அதாவது எங்களோட தலைமையகத்தில் வந்து நீதி கூரண்டு ஒன்று இருக்கின்றது. அனைத்து மாகாண அலுவலகத்திலையும் வந்து சட்ட உத்தியோகம் இருக்கின்றது. இவர்கள் தான் போய் அந்த இடங்கள் வந்து முன்னிறுத்தி இந்த சட்டத்து இந்த முறைப்பாடுகளுக்கு எதிராக வந்து தங்கள் வாய்மொழி மூலம் இல்லாது நாங்கள் பெறப்பட்ட பரிசோதனைகள் இருக்கின்றன ஆய்வு ரிப்போர்ட்டுகளை முன்வைத்து இவ்வாறான நிறுவனங்களை கட்டாயம் நாங்கள் வந்து இந்த செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல் தேசிய சுற்றாடல் சட்டத்தின் திருத்தி அமைப்பு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது இதற்கு மேலதிகமாக சட்டம் அந்த சுற்றாடல் பாதுகாப்பு பேணுகை, அதாவது முகாமைத்துவத்துக்கு எதிராக செயற்படுறவர்களுக்கு சட்டம் கட்டாயமாக வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். அதற்கு முதல் நாங்கள் இந்த வருடமோ நாங்கள் எதிர்பார்த்த இது சம்பந்தமாக, அதாவது தேசிய சுற்றாடல் சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தமோ இது சம்பந்தம் அனைத்து துறையினருக்கும், ஊடகத்துறையினர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து பாடசாலை பிள்ளைகள் வரைக்கும் நாங்கள் இதை வந்து நாங்கள் தேசிய சுற்றாடல் சட்டத்தை வந்து நாங்கள் விழிப்புட்டல் வேண்டும். விழிப்புட்டித்தான் நாங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் இந்த மாதத்தில் வந்து அதுக்குரிய செயற்பாடுகள் மேற்கொண்டு எப்படி நாங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குரிய இந்த செயற்பாடுகளை முடிவடைத்து தேசிய சுற்றாடத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய எங்கள் வழிவகைகள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு சில இடங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். இந்த சுற்றாடலுக்கு சட்டவிரோதமானவர்களுக்கு சுற்றாடல், அதாவது அவங்க விரும்பிய சுற்றாடல் நேயம் உள்ள ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வராது. கூடிய அவங்களுக்கு தெரியும் சுற்றாடல் நேயமான உற்பத்திகளை செய்வதற்கு நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். என்ன இப்போ கடதாசி பையோ அல்லாது பன் பையோ இல்லை உக்கக்கூடிய, அதாவது உக்கக்கூடியன்னு 2 வகையான இருக்கிறது. பயோடிகிரேடபிள்வாங்க, அதாவது பயோடிகிரேடபிள், நார்மல் டிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னா அது சரியான விதத்தில் உக்கலடையும், அதால் மண் வளத்துக்கு வந்து பாதிப்பு இல்லை. டிகிரேடபிள் வந்து ஒரு பொருள் வந்தால் அது வந்து மண் வளத்தை பாதிப்படை செய்யும். அவ்வாறான பயோடிகிரேடபிள் அதாவது உற்பத்திகளை வந்து மேற்கொள்வது, அதாவது பயோடிகிரேடபிள் வந்து பைகளை செய்யும்போது லஞ்சீட்டை மேற்கொள்வது வந்து தாவர கழிவுகள் தான் செய்வாங்க, தாவரங்கள் அகற்றப்படும் கழிவுகள் தான் செய்வாங்க. அவ்வாறு நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். இப்போ அந்த இதுகள் வந்து எவ்வாறு வந்து நிலத்தில் போட்டாலும் வந்து அதால் வந்து நில வளத்துக்கோ மண் வளத்துக்கோ வந்து இந்த பாதிப்பும் இல்லை, நீர்வளம் பாதிப்படையாது. அவ்வாறானது நாங்கள் சுற்றால் நேயம் உள்ள மனிதர்கள், சுற்றால் நேயம் உள்ள உற்பத்திகள், சுற்றால் நேயம் உள்ள நிறுவனங்கள் என்பவற்றை நாங்கள் ஊக்குவித்து கொண்டிருந்தாலும் இதை வந்து இதன் பால் வந்து இதை முன்னிறுத்தி செயற்படும் போது எங்கள் தேசிய சுற்றாடல் சட்டத்தை வந்து அதாவது செயற்படுத்தக்கூடிய வந்து அந்த இலவு வந்து எங்களுக்கும் இனிவரும் நாட்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே கட்டாயம் வந்து நாங்கள் இதை ஊடகத்துறை ஊடாகவோ சகல துறையினருக்கு நாங்கள் இது சம்பந்தமான விழிப்புட்டலை மேற்கொள்ள இனிவரும் காலங்களில் காத்து கொண்டிருக்கோம். ஏன்னா முதலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக அடிமட்டத்திலிருந்து பெரிய இடத்தில் வரை சென்றடைய வேண்டும். தங்களுடைய திணைக்களத்தில் நீங்கள் இதில் பொறுப்பாக இருக்கிறீர்கள், விழிப்புணர்வு மற்றும் அது சார்ந்த அழகில். இப்பொழுது பாடசாலை மாணவர்களுக்கு நீங்கள் முன்னகர்த்தி செல்லும் செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது? பாடசாலை மாணவர் மத்தியில் வந்து சிறுவர் சுற்றாடலாம், அது மட்டும் இல்லாமல் முன்பள்ளி ஆசிரியர்களுக்காக நாங்கள் நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விட 25 மாவட்டங்களை நாங்கள் இலக்காக கொண்டு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நாங்கள் வெளிப்போட்டு சிறிய சிறிய செயற்பாடுகளை எவ்வாறு செயற்படுவது, சரி சுற்றாடல் பாதுகாப்பில் சின்ன
அதாவது பிள்ளை பருவத்திலிருந்து எவ்வாறு மாணவர் ஊக்குவிப்பது சம்பந்தமாக அது ஒரு செயற்திட்டம் போகிறது. அதை விடுத்து தரம் 1லிருந்து 5 வரையான சிறுவர் சுற்றாட கழகங்கள், அதுவும் வந்து தற்போதைய உங்களுக்கு தெரியும் அந்த கல்வி சீரமைப்பு தனி அதற்கு தகுந்தாற்போல் எங்கள் செயற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது ப்ராக்டிக்கல் தான் கூட அவளை செயற்பாடு ரீதியானதான் நாங்கள் சின்ன சின்ன செயற்பாடுகளை வந்து பாடசாலையில் நாங்கள் உட்புகுத்தியிருக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம், அதாவது தரம் 6லிருந்து A லெவல் வரைக்கும் மாணவர்களுக்கு இவர்களுக்கு வந்து சிறுவர் சுற்றாடல் கழகத்துக்கு 3 சான்றிதழ்களை கொடுத்து அவங்க ஊக்குவிக்கின்றோம். இதில் ஈடுபடுற மாணவர்கள் ஊக்குவித்து சான்றிதழ் கொடுக்கின்றோம். சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்துக்கு நாங்கள் 5 பதக்கம் கொடுக்கின்றோம். 5வது பதக்கம் ஜனாதிபதி பதக்கத்தின் கரங்களாக கொடுக்கப்படுகிறது. அதுவும் வந்து மாணவர்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து எங்கன்னா பாடசாலையிலிருந்து ஒரு சுற்றாடல் நேயமுள்ள சந்ததியை உருவாக்குறதுக்கு தலைமுறை பண்புகளை அவங்க கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஒரு தலைவர், அது நாளைய தலைவர்களை வந்து சுற்றாடல் பாதுகாப்பு செயற்பாடு ஈடுபடக்கூடிய சுற்றாடல் நேயமுள்ள நாளைய தலைவர்களை தான் நாங்கள் இதன் மூலம் நாங்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக நன்றி. இந்த இடத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக மக்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக பல விடயங்களை இங்கே நாங்கள் பேசினோம். மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்பூட்டல் அலகின் உதவி பணிப்பாளர் திரு லோகச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இந்த வகையில் பல்வேறு விடயங்களை இந்த தமிழை வணக்க நிகழ்ச்சியில் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.